இன்னைக்கு இனிப்பு பணியாரம் செய்ய போலாம். ஃபர்ஸ்ட் தோசை மாவு, வெல்லம், தேங்காய் துருவி போட்டு நல்லா பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழி பணியாரம் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை எல்லாம் ஊற்றிக்கோங்க. எல்லா இதுலையும் நல்லா ஊற்றி கொஞ்சம் ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபுல்லா ஊற்றினா நல்லாவே ரவுண்டா நம்மளுக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க. கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு வேக விடுங்க. அதுதான் குழி பணியாரம் ரெடி. எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பரான எம்மியான குழி பணியாரம் ரெடி. டாடா, நாங்கள் செஞ்ச குழி பணியாரம்.